ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் சிபிடி எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ வந்து நாங்கள் லிங்க் லைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடந்தது. சரிங்களா? ஸோ அதுக்கான சிபிடி எக்ஸாம் அந்த ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்று 24 மார்ச் 2025 மாலை 6 மணி ஓகேங்களா 6 பிஎம்க்கு வந்து லைவ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் கீயும் சரி, இல்லை கொஷின் பேப்பர், இல்லை ஆன்சருக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு கொஷினுக்கு ஓகேங்களா, நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கொஷினுக்கு வந்து 50 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்கள் அப்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா, சரியாக இருந்துச்சுன்னா அந்த 50 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி வந்து அதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை சொல்லிட்டு நம்ம சென்னை வெப்சைட் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லிங்க் இருக்கும். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள், நம்ம சென்னை சனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், கிளிக் இயர் ஃபார் ரைஸ் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஓகேங்களா, ரைசிங் அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்கும் ஓகேங்களா, லாகின் கிரெடென்ஷியல் கேட்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற உங்களுக்கு என்ன கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் சரிங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட்னு சொல்லியிருக்கோம். அங்கே ஹியர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வெர்ஷன்லையும் சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இந்த ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கொஷின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கொஷினை நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சர் கீயும் வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான். அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆன்சரும் இதுதான் சரிங்களா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதாலும் ரைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கும் சரி, கொஷின் பேப்பர் அதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, லாஸ்ட் டேட் வந்து 29 மார்ச் 2025 சரிங்களா. ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.